வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு ரோஸ் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது நான் சேர்த்து வச்சுருந்த சின்ன தேன்பாசியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கலர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் கலர் பாசி இது வந்து 2mm. இது தேன்பாசி, இதை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் வேணும். இந்த ஒயர் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பீஸ் போடக்கூடிய ஒயர். அதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட போகிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதிலேருந்து நான் இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நம்ம இதை வச்சே இப்படி கொறுத்து எடுத்துடலாம். இதில் ஒரு 13 பாசி போட்டுக்கிடலாம். இப்படி எடுத்தால் போதும். நம்ம கையில் எடுத்து கொறுத்துக்கிட்டு இருந்தாக்கி அது பொடி பாசியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம இப்படி படபடா இப்படி கொறுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு 13 பாசி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நான் 13 பாசி எடுத்திருக்கேன். இந்த 13 பாசியும் இப்படி கொண்டு வந்து நம்ம இன்னொரு சைடில் இருக்க பாருங்கள், இந்த சைடில் இருக்கக்கூடிய கம்பியை இப்படி குறுக்க விட போகிறோம். பாருங்கள், இப்படி ரவுண்டாக எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அது தெத்தும் விழாது, அதாவது அந்த கம்பி வந்து சுருண்டு போகாது. இதே மாதிரி ரவுண்டில் எடுத்துகிட்டு வந்து இதை எல்லா பாசிகளோடையும் கொடுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சு இப்படி நிறைய வச்சுட்டு நம்ம இப்படி கொண்டு வந்துட்டால் போதும். எல்லா பாசிகளோடையும் அந்த கம்பி வந்துடும். போட்டாச்சு. எல்லா பாசி உள்ளேயும் இந்த கம்பியை நுழைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம். படுத்திட்டு இதை நம்ம இப்படி இழுத்துடலாம். முதல்ல பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கம்பி இப்படி நிற்க தான் செய்யும், அதை ஒன்றும் நினைக்க வேண்டாம். பாருங்கள், நான் ஒரு கம்பிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துகிட்டு இப்படி நம்ம நீளமாக வச்சுருக்கும்போது இந்த ஒரு கம்பி இப்படி நிற்க தான் செய்யும். அது இப்படி இருக்கட்டும். இனி இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு இப்போ 13 போட்டிருக்கோம். இனி 2 பாசி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பாசி குறைச்சிட்டு ஏதாவது ஒரு கம்பியில் 11 பாசி போட்டுக்கிட போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இடது சைடு போட்டிருக்கேன், 11 பாசி போட்டிருக்கேன். இனி வலது சைடில் உள்ள கம்பியை எடுத்து நம்ம இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். எல்லா பாசிக்குள்ளோடையும் கொடுத்து எடுத்துடணும். இன்னும் இதே மாதிரி இழுத்துடலாம். இப்படி வரும். நம்ம இனி ஒரு விரலை கொடுத்து இப்படி லேசாக வளைச்சிக்கிடலாம். பாருங்க, இனி அடுத்தது போடும்போது இன்னும் 2 பாசி குறைக்கணும். இப்போ 11 போட்டிருக்கோம், இனி 9 போட போகிறேன். 9 பாசி போட்டுட்டு அதையும் இப்படி நான் குறுக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இது லேசாக இப்படி அமுக்கி விட்டுடலாம். லேசாக இப்படி வளைவாக நம்மளே வளைவு பண்ணிடணும், அல்லது இப்படி நேரே தான் நிற்கும். லேசாக இப்படி வளைச்சி விட்டுடலாம். இனி இப்போ 9 போட்டிருக்கோம், இனி 7 போடணும். 7, 5, 3, 1 இது வரையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போடணும். இந்த சைடில் பாசி போடணும். இந்த ட்ரெயினை இப்படி கொண்டு வந்து இப்படி நம்ம விட்டுட்டோம்னா அந்த கம்பி வளையவே செய்யாது. அழகாக போட்டு எடுத்துடலாம். இதை பாருங்கள், நான் இது 7 பாசி போட்டுட்டு அடுத்தால 5 பாசி போட்டேன். அதாவது தேன் பாசி வந்து ஒரே அளவில் இருக்காது. எல்லா பாசியும் ஒன்று சின்னதும் ஒன்று பெருசுமா, ஒன்று கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் ரொம்ப மெல்லுசாக இருக்கும். இப்போ 7 பாசி போட்டுட்டு 5 பாசி போடும்போது இதை எடுக்கும்போது பாருங்கள், இந்த பக்கத்தில் நமக்கு கம்பி தெரியுது. அதனால நம்ம 5 போடணும் கரெக்டாக அப்படிங்கிறது கிடையாது. சின்ன பாசியாக இருக்கிறதுனால கூட ஒன்று போட்டுக்கிடலாம். இப்போ இதில் கம்பி தெரியறதுனால நான் இதை எடுத்துகிட்டு இன்னொரு பாசி போட போகிறேன். இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இத்தனை போடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. நமக்கு அந்த கம்பி தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கிடுங்க. அதாவது நம்ம இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாசியில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சது தான் மாடல். என்னென்ன மாடலில் பூ செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்யலாம். கொஞ்சம் கற்பனை திறன் இருந்தால் போதும், நம்ம என்ன வேணாலும் செய்துக்கிட்டே இருக்கலாம். இதையும் நான் அதே மாதிரி குறுக்க விட்டு எடுத்துட போகிறேன். பாருங்கள், இப்போ அதே அளவு பாசி போட்டோடனே இப்போ கம்பி தெரியலை, கரெக்டாக வந்துட்டு.
இதே மாதிரி இப்படி வளைச்சி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு முடித்தாச்சு. ஒரு பாசி வரையும் நம்ம போட்டாச்சு. இனி நம்ம இந்த ரெண்டையும் இந்த கரெக்டாக அந்த ஒரு பாசிக்கு சென்டரில் வர்றது மாதிரி லேசாக இதை திருக்கி விட்டுடலாம். 2 திருக்கு வந்தால் போதும். இனி நம்ம இதை சேர்த்து வச்சு இந்த மஞ்சள் பாசி போட போகிறோம். ஒரு 3 பாசி போடணும். இப்போ 2 பாசி எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதை நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு வச்சுக்கிடலாம். நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இதை போட்டுக்கிடலாம். போட்டு 2 டொயினையும் சேர்த்து வச்சு இதை போட்டு விட்டுறணும். இதை போட்டுட்டு நம்ம எப்படி 2ஆக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இனி இதிலேருந்து இந்த பக்கத்துக்கு வர்றது வரையும் எவ்வளோ பாசி வேணுமோ இதே மாதிரி வரணும். பாருங்கள், நான் இத்தனை பாசி தான் சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாசி வித்தியாசமாக இருக்கும். அதனால் இப்படி ரவுண்டில் வர்றது மாதிரி நமக்கு எத்தனை பாசி வேணுமோ அத்தனை பாசி போட்டுக்கிடுங்க. நான் இப்போ 8 பாசி போட்டுக்கிட போகிறேன். இப்போ 2 சைடுமே 8 பாசி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 8 பாசி போட்டிருக்கேன். இனி இதை எப்படி செய்யணும்னா, இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் இருக்கக்கூடிய கம்பியை நம்ம இப்படி வளைச்சி வந்து இந்த பக்கத்தோடு இப்படி விடணும். இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுக்கணும். இந்த ஒன்று போட்ட பிறகு லாஸ்ட்டாக அந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து இப்படி எடுக்கணும். பாருங்கள், இப்படி ரவுண்டாக வரும். இனி நம்ம இந்த பாசிக்குள்ளோடி இந்த கம்பியை விட்டு இப்படி கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இதை இந்த ஒத்த பாசிக்குள்ளோடி கொடுக்கணும். பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பாசிக்குள்ளோடி போடணும். இப்படி போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போது இந்த பக்கத்துலேருந்து பாசி போட்டு இதை இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்து விட்ருக்கேன். இந்த கம்பியை இந்த சைட்லேருந்து கொண்டு வந்ததை இப்படி எடுத்து விட்ருக்கேன். இனி இந்த பாசிக்குள்ளோடி டைட் பண்ணாண்டா முதல்ல இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பியை இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து நம்ம இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் இருக்க பாசிக்குள்ளோடி கொடுத்து எல்லாமே இந்த பக்கத்தில் நம்ம இப்போ கம்பியை கொண்டு வர போகிறோம். இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் எடுத்து நான் கம்பி இங்கே கொண்டு வந்தாச்சு. கம்பியை இன்னொரு தடவையும் இதே மாதிரி சென்டரில் வச்சு இப்படி திருக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு எதழ் செய்தாச்சு. இதே மாதிரி பாருங்கள், நம்ம 5 எதழ் செய்து எடுத்து வச்சுருக்கேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 5 எதழ் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பூவாட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சின்னதாக ஒரு கம்பி எடுத்து 6 சீனி பாசி மஞ்சள் கலரில் உள்ளது போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதுக்குள்ளோடி 3 பாசியில் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 3 பாசிக்குள்ளோடி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சென்டர் எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இப்படி கீழே கொண்டு வந்து இதையும் அதே மாதிரி இந்த கம்பி சென்டரில் இருக்கிறது மாதிரி லேசாக நம்ம ஒரு திருக்கி விட்டுடலாம், முறுக்கிடலாம். இப்படி இதுதான் நம்ம இந்த பூவுக்கு நடுவில் மகரந்தம் போல் வைக்க போகிறோம். உள்ள இப்படி இருக்கட்டும். இதுவும் இதை நடுவில் மகரந்தமாக வச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு இதழாக இதில் எடுத்து இப்படி லேசாக முறுக்கி விட்டுடலாம். 2 எடுத்து ஒவ்வொரு திருக்குனா போதும். இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு முறுக்கு பாருங்கள், இப்படி லேசாக திருக்கிக்கிடலாம். அதே மாதிரி அடுத்த இதழையும் இதே மாதிரி எடுத்து வச்சு லேசாக திருக்கி விட்டுக்கிடலாம். இது நடுவில் இருக்கட்டும் இந்த மகரந்தம். அதே மாதிரி அடுத்த இதழ் இதையும் எடுத்து வச்சு இப்படி ஒரு திருக்கி எடுத்துக்கிடலாம். எல்லாமே இதே மாதிரி 5 இதழையும் வச்சு நம்ம முறுக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம பிறகு விரித்து விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம முதல்ல இப்படி வச்சு எல்லாமே முறுக்கி எடுத்துகிட்டு பிறகு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். சரியா? பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்படி கம்பி எல்லாமே இப்படி நிற்கட்டும். நம்ம நல்லா கையில் இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு இதெல்லாம் இப்படி விரித்து விட்டுடலாம். நல்லா இருக்கா பூ? இனி நம்ம கீழ்ப்பக்கமாக நல்லா முறுக்கி விட்டுடலாம்.
இது இந்த கலர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலரை நீங்கள் வச்சு செய்யுங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி பூ செய்து நம்ம ஒரு பூங்கொத்தில் வைக்கலாம். பாருங்கள், நான் முதல்ல சிவப்பு கலர்லேயும் அதே மாதிரி ஒரு பூ செய்து வச்சுருந்தேன். இப்போ வெள்ளை கலரில் செய்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது 2 பூவுமே. நம்ம இதுக்கு இலை போடுறது எல்லாமே இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.